16வது ஜோஹர் மாநில தேர்தலுக்கு பங்சா ஜோஹர் என்ற கருத்தை அடையாளமாக முன்னிறுத்தி தமது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் பெர்லிங் சட்டமன்ற தொகுதியின் தேசிய முன்னணி வேட்பாளர் பன்னீர்செல்வம் பாலகிருஷ்ணன். ஜோஹர் பாருவை பூர்வீகமாக கொண்ட அவர் இத்தொகுதியில் இன வேறுபாடின்றி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் செயல்படுவதை தமது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளார். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மைனாரிட்டி கேண்டிடேட் ஒரு மெஜாரிட்டி சைனீஸ் ஏரியாவில் நிற்கும் போது ஸோ இது என்ன காத்திருந்தேன் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இந்த களத்தில் இறங்கும் போது இங்கே பங்சா ஜோஹோட கான்செப்ட் தான் ரொம்ப வேகமாக இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்று, நம்மளாம் ஒரு குடலில் தான் இருக்கோம். எல்லா எண்ணமும் ஒரு எண்ணம் தான் சொல்லிட்டு தான் இந்த ஜோவில் பார்க்குறாங்க. மாமன்னரும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் இந்த களத்தில் இறங்கி என் பிரச்சாரத்தை நான் செஞ்சிட்ருக்கேன். முன்னாள் பெருமா சட்டமன்ற உறுப்பினரின் மகனான பன்னீர்செல்வம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது, விமர்சனங்களை நேர்மறையாக எதிர்கொள்வது மற்றும் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரை அணுகுவது எப்படி என்பது பற்றி சிறு வயதிலிருந்தே அதிகம் கற்றுக்கொண்டதாக கூறினார். இதனிடையே பெர்லிங்கில் உள்ள மிக முக்கியமான பிரச்சினைகளில் சில நேரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலும் வாகன நிறுத்துமிட பிரச்சினைகளும் அடங்கும் என்று கூறிய அவர் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கான தமது திட்டங்களை விளக்கினார். எப்படி சால்வ் பண்ண எங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். இந்த ஷார்ட் டேர்ம் திட்டமோ லாங் டேர்ம் திட்டமோ. ஸோ ஷார்ட் டேர்ம் திட்டம் ஒரு ஃப்ளோவை ஒரு ரிடியூஸ் பண்ணி அந்த டிராஃபிக் ஃப்ளோ ரிடியூஸ் பண்ணி அப்புறம் பார்க்கிங்கை ரிடியூஸ் பண்ணி லாங் டேர்ம் எப்படி ஆல்டர்னேட்டிவ் ரோட்டு அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பார்க்கிங் செய்கிறதுக்கு ஒரு பிளான் தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். அது என்கிட்ட இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இம்ப்ளிமெண்டேஷனை நான் செய்வேன். பல்லின மக்களின் நலன் குறித்து கவனம் செலுத்தும் அதே வேளையில் இந்திய சமுதாயத்திற்கான வளர்ச்சி திட்டங்களையும் பன்னீர்செல்வம் கருத்தில் கொண்டுள்ளார். பெண்கள், தனித்து வாழும் தாய்மார்கள், இளைஞர்கள் ஆகியோருக்கான தமது திட்டங்கள் குறித்து அவர் இவ்வாறு விளக்கினார். 48% இருப்பாங்க சீன வாக்காளர். மலே ஒரு 37%, தமிழர்கள் ஒரு 14% தான் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மைனாரிட்டி கேண்டிடேட் ஒரு மெஜாரிட்டி சைனீஸ் ஏரியாவில் நிற்கும் போது ஸோ இது என்ன காத்திருந்தேன் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இந்த களத்தில் இறங்கும் போது இங்கே பங்சா ஜோஹோட கான்செப்ட் தான் ரொம்ப வேகமாக இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்று, நம்மளாம் ஒரு குடலில் தான் இருக்கோம். எல்லா எண்ணமும் ஒரு எண்ணம் தான் சொல்லிட்டு தான் இந்த ஜோவில் பார்க்குறாங்க. எனவே வெற்றி வாய்ப்பு கிடைத்தால் ஒரு சிறந்த தொகுதியாக பெர்லிங்கை உருவாக்குவதில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படவிருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜோஹர் மாநில தேர்தல் குறித்த அண்மைய தகவல்களை திரையில் காணும் அகப்பக்கத்தில் பெறலாம்.